ரேவதி, இங்க வா, காஃபி எடுத்துட்டு போ. இந்தா கொண்டு போய் கொடு. சரிம்மா. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த தர்மலிங்கம் மான பிரச்சனையா தான் பாப்பான். இதுல எப்படியாவது ஜெயிச்சு நம்ம குடும்பத்துல இருந்து அந்த பிரசிடண்ட் போஸ்ட வாங்கிடணும்னு அவன் துடியா துடிச்சிட்டு இருக்கான். அதுக்காகத்தான் மாமா அந்த அன்பு செல்வியை நிறுத்தி இருக்கான். மாமா, அன்பு செல்வியை நிறுத்தினா மட்டும் ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்களா? அப்படி சொல்ல முடியாது, அது அவங்களுக்கும் தெரியும். அதனால என்ன பண்ணா ஜெயிக்க முடியும்னு இப்பவே திட்டம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. தாத்தா, அதனால என்ன தாத்தா, நாமளும் திட்டம் போடுவோம், ஜெயிப்போம். பேராண்டி, உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க ரொம்ப மோசமானவங்க. முன்ன எனக்கு எதிராக நின்னப்பவே பணம் கொடுக்கறது, கள்ள ஓட்டு போடுறதுன்னு இஷ்டத்துக்கு செஞ்சானுங்க. இப்ப பிரச்சனை வேற பெருசா இருக்கு. ஜெயிச்சே ஆகணும்னு கங்கணம் கட்டிட்டு அலைவானுங்க. ஏன் அவங்க தான் அதெல்லாம் செய்ய முடியுமா? நமக்கு அந்த வசதி இல்லையா என்ன? நாமளும் துட்டு கொடுப்போம், கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். ஜெயிச்சே ஆகணும்னா எல்லா வழியிலையும் ஓடிதான் ஆகணுமாமா. மாப்பிள, கொஞ்சம் பேசாம இருங்க. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தின கௌரவம் காத்தோட போயிடும். சரி தாத்தா, அப்படி பண்ண வேண்டாம். ஆனா என்ன பண்ணணும் அதையாவது சொல்லுங்க. இல்ல நீங்க என்ன பண்ணி இவ்வளவு காலம் ஜெயிச்சீங்களோ அதையே பண்ணிரலாமே. அது ஒண்ணும் பெருசு இல்லையா? உன் தாத்தா எப்பவுமே நல்லது மட்டுமே பண்ணுவாரு, அது ஊருக்கே தெரியும். அதனால அவருக்கு தன்னால ஓட்டு விழுந்திருக்கும். வள்ளியம்மா சொல்றதும் சரிதான். கூடவே அந்த பிரசிடண்ட் பதவியை வச்சு இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ண முடியும்னு யோசிச்சு அதை மட்டுமே வாக்குறுதியா கொடுப்பேன். மக்களும் அதை ஏத்துக்குவாங்க. அப்படித்தாயா இத்தனை வருஷமா நடந்தது, இனிமேலும் அப்படித்தாயா நடக்கும். இத பாரு பேராண்டி, நீயும் அந்த பதவியை வச்சு என்ன நல்லது பண்ண முடியும்னு யோசி, அதையே வாக்குறுதியா சொல்லு. கட்டாயம் நீ ஜெயிப்பப்பா. உங்க ஆசீர்வாதத்தோட நேர்மையான வழியில இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு காமிக்கிறேன். அப்படி சொல்றேன் பேராண்டி. இது சாதாரண தேர்தல் இல்லடா, தர்மத்துக்கும் அதர்மத்துக்குமான யுத்தம். அவங்க ஜெயிச்சுட்டா இந்த ஊர்ல இனிமே தர்மமே இல்லாம பண்ணிடுவாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்க. நீ ஜெயிச்சுட்டா எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பெருமை. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன மாப்ள, உங்க தாத்தா சொல்றத கேட்டு இந்த தேர்தலை நேர்மையா சந்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பின்ன என்ன பண்றது மாமா? நேர்மையை தாண்டி மக்கள் பணத்தை பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப காலமாச்சு. உங்க தாத்தா ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கும் போதும் மக்கள் அவரோட நேர்மைக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அது கிடையாது. என்ன மாமா சொல்றீங்க? மாப்ள, எதிராளி பணம் கொடுத்து ஓட்டு கேட்கிறான். நாம வெறுங்கையோட ஓட்டு கேட்டா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? பல வேலைகள் செய்யணும் மாப்ள. அப்பதான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் இந்த காலத்துல ஜெயிக்க முடியும். மாமா, ஏதாவது சொல்றதுன்னா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றீங்க? பணமா குடுக்கணும்ன்றீங்களா, குடுக்க வேணான்றீங்களா? நீங்க இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வேற யோசனை பண்ணி வச்சிருக்கேன். அப்ப அதை சொல்லுங்க, பண்ணிருவோம். மாப்ள, வீட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணி, அப்புறம் ஆம்பளை ஆளுக்கு ஒரு ஆஃப் பாட்டில் சரக்கு. பக்கெட் பிரியாணில வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வயிறு நிறையும், சரக்குல ஆம்பளைங்களோட மனசு நிறையும். கேட்டுக்க தம்பி. அப்புறம் ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க நம்ம பக்கம் தான். அவங்க சொல்றவங்களுக்கு தான் வீட்டுல உள்ள பொம்பளைங்க ஓட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். இப்படி திட்டம் போடுறீங்களா? இந்த கடையநல்லூர் காந்திபதி இருக்கிற இடத்துல அர்ஜுன் ஜெயிச்சா எனக்கு என்ன மரியாதை? வைக்கிறேன் பாரு வேண்டு. ஐயோ அப்பா, எதுக்குப்பா சரக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. சரக்கெல்லாம் கொடுத்தா வீட்டுல இருக்க எங்களை மாதிரி பொண்ணுங்க நிச்சயமா ஓட்டு போட மாட்டாங்க. ரேவதி சொல்றது சரிதான். சும்மா இருக்கிறவன கெடுக்கிற மாதிரியான வேலை இது. கேட்டிங்களா? இதுதான் நிஜம். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வேணா நல்லா இருக்கலாம், ஆனா அது வாழ்க்கைக்கெல்லாம் ஒத்து வராது மாமா. என்னால முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா தான் இருந்திருக்கேன். ஒருத்தனை ஏமாத்தி எதையுமே என் பிசினஸ்ல கூட சாதிச்சது இல்ல மாமா. சொல்ல போனா தாத்தாவோட கொள்கை தான் என்னோட கொள்கையும். மக்கள் வெறும் காசு பணத்துக்கு மயங்குறாங்கிறது அவங்கள அவமானப்படுத்துறதுக்கு சமமாமா. என்னால முடிஞ்ச வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கி நான் ஜெயிப்பேன். அது அவ்வளவு ஈஸி இல்ல. நேர்மைக்குன்னு ஒரு விலை இருக்கு. தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பேரு தோல்வி இல்ல மாமா. நேர்மை நிச்சயம் ஜெயிக்கும். நான் ஜெயிச்சு காட்டுறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தேர்தல்ல நிக்கிறது நான். எனக்கு தெரியாம பிரியாணி கொடுக்கறேன், சரக்கு கொடுக்கறேன்னு இறங்கிறாதீங்க. அது தேவையில்லாம எனக்கு தான் கெட்ட பேரு.
ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பி சொன்னது புரிஞ்சுதாங்க? பார்த்து செய்யுங்க. தாத்தனுக்கு பேரன் தப்பாம பிறந்திருக்கும். இவெல்லாம் எங்க உருப்பட போறான்? இவங்க பேசுற நேரமா வாழ்க்கையில ஒரு நாளும் உதவாது. அதை தெரிஞ்சுக்கவாவது இவன் தேர்தல்ல தோத்தே ஆகணும். ஏய் ஸ்வேதா, அந்த அர்ஜுன் ரொம்ப தான் பண்றான். அவனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னா எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சே ஆகணும். ஜெயிக்கலாம்க்கா, ஆனா அதுக்கு முன்னாடி அந்த அர்ஜுன் லேசப்பட்டவன் இல்ல, அத நல்லா புரிஞ்சுக்கோ. அவனை பத்தி எல்லாரும் சாதாரணமா தான் நினைச்சோம். ஆனா அவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆள் தான். சரி விடுக்கா, இப்ப எதுக்கு தேவையில்லாம உன்னை பத்தி பேசி நம்ம டைவர்ட் ஆகணும்? இந்த தேர்தல்ல நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி அத சொல்லு. இது என்ன கேள்வி ஸ்வேதா? மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும், நல்ல வாக்குறுதியை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட போறாங்க. அக்கா, நீ எந்த காலத்துல இருக்க? நல்லது பண்ணிட்டா மட்டும் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன? அன்பு, நீ கட்டாயம் ஜெயிப்ப. என்ன பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அத செஞ்சிருவோம். நீ எதுவும் கவலைப்படாத. என்ன மாமா பண்ணுவீங்க? என்னமோ பண்ணுவேன். தேவையில்ல மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். காசு கொடுப்பீங்க, கள்ள ஓட்டு போடுவீங்க, அப்படிதானே? இது பாருங்க மாமா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. நான் அந்த அர்ஜுனை ஜெயிக்கணும் தான். அதுக்காக குறுக்கு வழியில நான் ஜெயிக்க கூடாது. நேருக்கு நேரா நேர் வழியில மோதி அவனை நான் தோக்கடிக்கணும். அன்பு, நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. இன்னைக்கு அரசியல் நிலவரம் புரியாம பேசிட்டு இருக்க. எந்த கொம்பன் கேண்டிடேட்டா நின்னாலும் மக்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. எவன் காசு கொடுக்கறானோ அவனுக்கு தான் ஓட்டுன்னு மக்கள் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாங்க. தேவையில்லாம வீரவசனம் பேசாத. என்ன பண்ணணும்னு நாங்க பாத்துக்கிறோம். என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ. ஐயோ, அன்பு செல்வியா பேசுறது? ஆமா, நான் தான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ணிருக்கேன். அதனால நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். யார் நீங்க? என்ன விஷயம் சொல்ல போறீங்க? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? அந்த அர்ஜுன் தேர்தல்ல ஓட்டு வாங்குறதுக்காக அவன் போட்டு வச்சிருக்கிற திட்டத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதை நீ நல்லா கவனமா கேட்டுக்கோ. அது ஓகே. நீங்க யாரு? இப்ப நான் யாருங்கிறது உனக்கு முக்கியமே இல்ல. அந்த அர்ஜுன் போட்டிருக்கிற திட்டத்தை சொல்றது முக்கியமா, இல்ல நான் யாருன்னு உனக்கு சொல்றது முக்கியமா? சரி, நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. அந்த அர்ஜுன் தேர்தல்ல ஓட்டு வாங்கணும்னு ஊர்ல இருக்கிற எல்லா வீட்டுக்குமே ஒரு பக்கெட் நிறைய பிரியாணியும் ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஹாஃப் பாட்டில் பிராந்தியும் வாங்கி தர போறானா. ஒருவேளை அவன் இதை செஞ்சான்னா நிச்சயமா ஊர் மக்கள் எல்லாரும் அவனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால நீ உஷாரா இருந்துக்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? இப்ப அது ரொம்ப முக்கியமா? வேணா நான் யாருன்னு தெரிஞ்சுக்க உன்னோட நலம் விரும்பின்னு வச்சுக்க. நான் அப்பப்ப இந்த அர்ஜுன் பை என்னெல்லாம் திட்டம் போடுறான்னு உனக்கு அப்படியே ரகசியமா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கேத்த மாதிரி நீ அப்படியே காயை நகர்த்தி ஜெயிச்சுக்கோ, போதுமா? சரி, நீங்க ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்? அதான் சொன்னேமா, ஓ நலம் விரும்பின்னு வச்சுக்கோ. அதை விட முக்கியம், அந்த அர்ஜுன் பையில எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா ஒன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீ எல்லாருக்கும் நல்லதா பண்றியா, அதனாலதான். சாமர்த்தியமா பழிச்சுக்கோ. நான் வைக்கிறேன். பாட்டி, இந்த வேலையெல்லாம் பாக்குறியா? தம்பி, நம்ம வீட்லயே எதிரியோட ஒற்றனா என்ன செய்யறது தம்பி? முத்தமன், இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இனி வசுவை ஆட்டி வைக்க இந்த பாட்டி மட்டும் போதும். அக்கா, ஏன் சோகமா இருக்க? என்னாச்சு? இல்ல, யாரோ ஒரு அம்மா கால் பண்ணாங்க. அர்ஜுன் ஓட்டு வாங்குறதுக்காக வீட்டுக்கு ஒரு பக்கெட் பிரியாணியும் ஹாஃப் பாட்டில் சரக்கும் சேர்த்து கொடுக்க போறானா. ஓ அக்கா, போச்சுக்கா போச்சு. அவன் மட்டும் அப்படி கொடுத்துட்டா நம்ம கட்டாயம் தோத்துருவோம். தேர்தல்னா எல்லாரும் ஏதாவது ஒண்ணு கொடுக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் மாத்த முடியாது. நாம மக்களோட மனசை கவர்ற மாதிரி என்ன குடுக்கறோங்கிறதுல இருக்கு வெற்றி. சரி, என்ன கொடுக்கலாம்?
ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க பாப்போம். பணமா கொடுக்கலாம், இல்ல இந்த மோதிரம் கொலுசு இப்படி ஏதாவது கொடுக்கலாம்ல. அதெல்லாம் முடியாது மாமா, அதெல்லாம் ரொம்ப கெட்ட பழக்கம். அப்படியே கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போடாம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி பார்த்தா எது குடுக்கறதுமே கெட்ட பழக்கம் தான். எது கொடுத்தாலும் வாங்கிட்டு ஓட்டு போடாம விட்டுட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இதெல்லாம் கொடுக்காம ஜெயிக்க முடியுமா? நம்ம குடுக்கறது அவங்களுக்கு பயனுள்ளதாவும் இருக்கணும், மனசுக்கும் பிடிக்கணும். பேசாம நம்ம ஏன் எல்லா வீட்டுக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான எல்லாம் இலவசமா கொடுக்க கூடாது? ஐயோ அக்கா, மளிகை சாமானா? அதுவும் ஒரு மாசத்துக்கா? எவ்வளவு பெரிய பாக்ஸா இருக்கும். அதை எப்படி எடுத்துட்டு போய் யாருக்கும் தெரியாம கொடுக்க முடியும்? மோதிரம் கொலுசுனா அது சின்ன பாக்ஸா இருக்கும், யாருக்கும் தெரியாம கொடுத்துடலாம். மளிகை சாமான எப்படிக்கா கொடுக்க முடியும்? அன்பு, அவ சொல்றது நல்ல ஐடியாவா தெரியுது, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். அதை எப்படி கொடுக்கணும்ன்ற கவலை உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பாத்துக்கிறேன். கடையில இருந்து டெலிவரி பண்ற மாதிரி முதல்ல டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நாம தான் கொடுத்தோன்னு எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லிட்டா போச்சு. ஓகே மாமா, அப்படியே பண்ணிடலாம். தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சின்னமும் ஒதுக்கிட்டாங்க. இனியும் நாம அசால்ட்டா இருக்க முடியாது. அந்த அர்ஜுனும் ராஜமாணிக்கமும் மக்கள் கிட்ட முந்திக்கிட்டு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி நாம போய் நிக்கணும். செஞ்சிடலாம்ப்பா. நம்ம அன்பு செல்விக்கு அகல் விளக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க. அதை பிரிண்ட் அடிச்சு ஊர் முழுக்க ஒட்டிடலாம். நோட்டீஸ் அடிச்சு விநியோகம் பண்ணிடலாம். இப்படி மக்கள் பார்க்குற இடத்துல எல்லாம் நம்ம சின்னம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாலே மக்கள் மனசுல ஈஸியா பதிஞ்சிடலாம். அதுவே ஓட்டா மாறிடும்பா. அது மட்டும் போதும் நினைக்கிறியா என்ன? நீ நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்லையா? மக்கள் சின்னத்துக்கு ஓட்டு போட்டது, கட்சிக்கு ஓட்டு போட்டது, வேட்பாளருக்கு ஓட்டு போட்ட காலம் எல்லாம் மாறி போச்சு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, இப்பெல்லாம் உனக்கு ஓட்டு போட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. யாரு தேர்தல்ல நிறைய செலவு பண்ண முடியுமோ அவனதான் அந்த கட்சி வேட்பாளரா அறிவிக்குது. பணமும் பொருளும் கொடுத்து ஓட்டு கேட்காம நோட்டீஸும் கொள்கையும் சொல்லி ஓட்டு கேட்டா அது கிடைக்கணும் நம்புறது புத்திசாலித்தனம் இல்ல. நீங்க என்னப்பா சொல்றீங்க? அந்த அர்ஜுன் ஓட்டுக்கு பணம் கொடுப்பான்னு சொல்றீங்களா? மாட்டான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? தெரியலப்பா. அந்த அர்ஜுன் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணவன். எதை எப்படி ஆரம்பிச்சு முடிக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால இந்த தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணுவான். போரா குறைக்கு ராஜமாணிக்கத்துக்கும் ஊருக்குள்ள நல்ல பேரும் மரியாதையும் இருக்கு. அதனால அவன் ஏதாவது பண்ணி மக்கள் மனசை மாத்துறதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும்பா. அவங்க பணம் கொடுத்தா நாமளும் கொடுப்போம், அவ்வளவுதானே. இதுல என்ன குழப்பம் இருக்கு? தப்பா சொல்ற சுந்தரம். அவங்க பணம் கொடுக்கலனாலும் நாம பணம் கொடுத்து தான் ஆகணும். அப்பதான் நம்ம வெற்றியை நாம உறுதி செய்ய முடியும். ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்பா அப்படி சொல்றீங்க? அந்த அர்ஜுன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? அர்ஜுன் ஒரு பொடிப்பையன். அவன் பிரச்சனை பண்றதுலாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா நான் யோசிக்கிறது அந்த ஸ்பெஷல் ஆபீசரை பத்தி தான். நீங்க சொல்றது சரிதான்ப்பா. நாமினேஷன் தாக்கல் பண்ணப்பவே அந்த அர்ஜுன் அவனோட வெயிட்டை காட்டினான். அதனால அவனுக்கு எதிரா பெருசா எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நாம பணம் கொடுக்கறது தெரிஞ்சு அர்ஜுன் அவங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா நிச்சயம் அவன் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த பயத்தை அர்ஜுன் அவனுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கான். அப்படி அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ஸ்பெக்டர் ஆக்ஷன் எடுத்தான்னா அன்பு செல்விய தேர்தலில் நிக்க விடாம கூட பண்ணிடலாம். அதனால நாம எல்லாத்தையுமே நிதானமா தான் பண்ணி ஆகணும். தாத்தா, நீங்க தேவையில்லாம கவலைப்படுறீங்க. அதுக்கு நான் ஒரு யோசனை வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? சொல்லு. என்னடா இது? தாத்தா, இதுக்கு பேர் தான் QR கோடு. இப்பெல்லாம் சிட்டில நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் அதுல இந்த மாதிரி பார் கோடு இருக்கும். இத ஸ்கேன் மிஷின்ல ஸ்கேன் பண்ணா பொருளோட பேரு, விலை ரெண்டுமே தெரிஞ்சிடும். இதை வச்சு நாம என்ன பண்றது? என்ன மாமா இவ்வளவு சாதாரணமா கேட்டுட்டீங்க? உங்க பிரச்சனை பணம் கொடுக்கணும், ஆனா மாட்டிக்க கூடாது, அதானே? அதுக்கு தான் இது. புரியலையே மாப்ள. மாமா, இந்த மாதிரி பார்கோட கொடுத்து 2000 வர்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன். அதை எல்லா வீட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்.
எலெக்ஷன் முடிஞ்ச அன்பு ஜெயிச்ச உடனே மக்கள் நம்ம கிட்ட வந்து இந்த பார் கோடை காமிச்சு பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். நாம இதை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். 2000 வந்துச்சுன்னா அவங்களுக்கு பணம் கொடுப்போம். அதுவும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான். அற்புதம் மாப்ள. மாப்ள, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்பா. நீ இவ்வளவு புத்திசாலியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. வீரா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை நாம இந்த பேப்பரை கொடுக்கறத பார்த்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா விவரம் தெரிஞ்சிருமே. மாமா, இவ்வளவு யோசிச்சனா அதை யோசிக்க மாட்டானா? இந்த ஸ்கேனு எல்லாருக்கும் ரீட் ஆகாது. அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நாம இதை கொடுக்கறத பார்த்தா கூட வெறும் பேப்பர்னு தான் நினைப்பாங்க. அதனால எந்த பயமும் தேவையில்லை. நாம இதை பப்ளிக்காவே கொடுப்போம். அட்டகாசம் மாப்ள. என்னம்மா, என்ன வாங்கிட்டு போறீங்க? அகல் விளக்கு தாத்தா. அது எதுக்குமா? அப்பா, அக்கா சாயங்காலம் இந்த ஊருக்கே விளக்கேத்த போகுது. என்னம்மா சொல்ற? தாத்தா, நம்ம சின்னம் அகல் விளக்கு. அது மக்கள் மனசுல நல்லா பதியணும். அதுக்காக சாயங்காலம் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நான் இந்த அகல் விளக்க வச்சு அதுல திரி போட்டு எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தலான்னு இருக்கேன். விளக்கேத்தி வச்சா மக்கள் நிச்சயமா நம்மள மறக்க மாட்டாங்கல்ல. சூப்பர்மா, நல்ல யோசனை. அப்படியே பண்ணு. எப்ப உனக்குள்ள மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சியோ அப்பவே நீ ஜெயிச்சுட்ட. தைரியமா இருமா, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஆமாம்மா, நிச்சயம் நீ தான் ஜெயிப்ப. வாழ்த்துக்கள்மா. அன்பு, அண்ணன் அப்பாவும் சொல்றது ரொம்ப சரிமா. உன்னோட வெற்றி நிச்சயம். டேய் வீரா, நாளைக்கு காலையில பேப்பர்ல விளக்கேத்தி ஓட்டு கேட்ட வேட்பாளர்னு பேப்பர்ல நியூஸ் வரணும், பாத்துக்க. சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். போதும் போதும், ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதை கற்பனை பண்றது ரொம்ப ஆபத்து. அதனால நீங்க உங்க வேலையை பாருங்க. நீ வா. பாருங்கடா, எக்காரணத்தை கொண்டு நாம QR கோடு மூலமா பணம் கொடுக்கற விஷயம் அவளுக்கு தெரியவே கூடாது. தெரிஞ்சா அவ டென்ஷன் ஆயிடுவா, தேவையில்லாம முரண்டு பிடிப்பா. அதனால இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கங்க. வீரா, உன்னதான் சொல்றேன், முக்கியமா உனக்கு தான் சொல்லணும். எதையாவது உளறி வச்சிடாத. தாத்தா, கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உத்தமன், உங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? தேர்தல்ல ஜெயிக்க ஏதாவது புதுசு ஐடியா தர்றீங்களா? அட, என்ன தம்பி பேசுறீங்க நீங்க? தேர்தல்னா ரொம்ப ஈஸியா என்ன? அப்படிலாம் முன்ன மாதிரிலாம் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிட முடியாது தம்பி. ஏகப்பட்ட உள் வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்காக சில உளவுத்துறை டீம் எல்லாம் இருக்கு. அவங்களுக்கு சில பல தொகைகளை தூக்கி போட்டீங்கன்னா நமக்கான வேலைகளை அவங்க சிறப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க. நாமளும் ஜெயிச்சிடலாம். கிண்டலா உத்தமன்? இது பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் உத்தமன். டீம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அட, என்ன தம்பி நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்குதான் நீங்க பஞ்சாயத்து எலெக்ஷன் போர்டுக்கு இந்த மாதிரி போட்டி போடுறீங்க. இதுக்கப்புறம் எம்எல்ஏ இருக்கு, எம்பி இருக்கு. உத்தமன், கொஞ்சம் கூட உருப்படியான ஐடியா எதுவுமே தரவே மாட்டீங்களா? உருப்படியான ஐடியாவா? இந்த உருப்படி கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. நீங்க இந்த ஊருக்கு வந்த உடனே சரக்கு கிடைக்கலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. நானும் தான். ஓகே, ஆனா இந்த கஷ்டம் இனிமே இந்த ஊர்ல இருக்க யாருக்கும் வரக்கூடாது. அதனால முதல்ல நீங்க ஜெயிச்ச உடனே டாஸ்மார்க்க உங்க பொற்கரங்களால நீங்க திறப்பு விழா பண்றீங்கன்னு உத்தரவாதத்தை கொடுங்க. கை கொடுங்க. இருக்கட்டும் தம்பி, இதுக்கெல்லாம் போய் என்ன தோக்க வைக்கிறதுக்கு நீங்க ஒரு ஆள் போதும். என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? சரி விடுங்க, வேற ஏதாவது நல்ல ஐடியாவா சொல்றேன். எனக்கு என்னமோ அவசரப்பட்டு நாம பிரச்சாரத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு தோணுது. ஏன்னா அவங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நாம பிரச்சார பீரங்கிய விடுவோம். என்ன சொல்றீங்க?